இந்த பணி 6 மாதத்தில் நிறைவு பெறும். முழுமையாக பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்காக இந்த வெள்ளித்தேர் 6 மாதங்களில் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். சரியா கேட்கல. குன்றத்தூர் போய் படிக்கட்டு செய்யறது 11 லட்சமா 4 படிக்கட்டு தான் செய்தியாளர் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. செய்திகளில் நிறைய ஒரு புறம் முன்னேற்ற பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இல்லாததை இட்டுக்கட்டி அதிக அளவு அவதூறு பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்ற அவர் இன்னொருத்திட்ட பேசியிருக்கார் கேள்வி கேட்டு, ஆனால் தான் நிறுத்திக்கினேன். இந்த இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள், பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களையும் ஊடகங்களில் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம். அது எதனால் என்றால், இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முயன்றார்கள். அதில் எல்லளவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்களுடைய நலன் கருதி பல்வேறு புதிய முன்னெடுப்புகள் முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இல்லாத ஒரு வரலாற்றை, அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி காட்டப் போபவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் உண்மை இருக்காது. ஒவ்வொரு பணியையும் அந்தந்த துறையுடைய பொறியாளர்களை வைத்து அதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அவை ஒரு முறைக்கு 2 முறை ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனிலே அதை முழுமையாக பரிசோதித்து, டெக்னிக்கல் கமிட்டி டிஎஸ்சியிலே பரிசோதித்து அதற்கு பிறகுதான் ஒப்புதல் வழங்கி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிச்சயமாக கோரப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்திற்கும் அதற்கு நிர்ணயித்திருக்கின்ற புள்ளி விவரத்திற்கு ஏற்ற பணிகள் தான் இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவதூறுகளுக்கும் இது போன்ற பொய் பிரச்சாரங்களுக்கும் முழுமையான விளக்கங்கள் அவ்வப்போது தரப்படுகின்றன. நம்முடைய நிருபர் கேட்ட இந்த கேள்விக்கும் துறையின் சார்பில் இன்றைக்கே விவர அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும்.